வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நேர வந்தனங்கள். உண்மையிலே ரஹ்மத்துல்லாஹ் மௌலவி சார் அவர்களுடைய பிரியாவிடையில் நான் ஏற்கனவே கூறியதைப் போல இங்கே சொற்களால் விவரிக்க முடியாத பல பிணைப்புகளும் பல செயற்பாடுகளும் எங்களிடத்திலே மறக்க முடியாமல் பதிந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் 2007ஆம் ஆண்டு கல்வி நிர்வாக சேவையிலே உள்வாங்கப்பட்ட நாங்கள் அந்த சேவையை வென்றெடுப்பதற்காக அந்த காலகட்டத்திலே அந்த பரீட்சையையும் ரத்து செய்திருந்த காலகட்டத்திலே அந்த கல்வி நிர்வாக சேவையை நாங்கள் வென்றெடுப்பதற்காக போராடிய தருணங்கள், அந்த தருணத்திலே அவர் எங்களோடு பங்காற்றிய விதமெல்லாம் உண்மையிலே விசாலமாக கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் மத்தியிலே பேசப்பட வேண்டிய கூறப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதனை நான் இன்ஷா அல்லாஹ் விலாவாரியாக கூற வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். அந்த அடிப்படையிலே அந்த போராட்டத்தின் காரணமாக 2007ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட பரீட்சையை மீண்டும் மீள பெற்றெடுத்து அந்த கல்வி நிர்வாக சேவைக்குள்ளே 2007ஆம் ஆண்டு உள்வாங்கப்பட்டிருந்தோம். அன்றிலிருந்து தான் முறையாக காலகாலத்திலே அடுத்தடுத்த அந்த பெட்சிகளை உள்வாங்கி கல்வி நிர்வாக சேவையை அரசியலுக்கு அப்பால் ஒரு முறையான பரீட்சையினூடாக உருவாக்கப்படுகின்ற ஒரு திட்டம் எங்களுடைய போராட்டத்தின் காரணமாக உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த கல்வி நிர்வாக சேவையின் ஒரு உன்னதமான இருப்புக்கும் மதிப்புக்கும் போராடியவர்களிலே எங்களுடைய மௌலவி காத்திரமான பங்களிப்பை செய்திருந்தார். அந்த காலகட்டத்திலே நாங்கள் கொழும்பு சென்றிருந்தோம் கல்வி அமைச்சரை சந்திப்பதற்கு. அதிலேயும் கூட அவர் பங்களிப்புகளை செய்திருந்தார். அது மட்டுமன்றி சமீப காலத்திலே வலய கல்வி பணிமனைகளிலே அல்லது கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்திலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அதனை சுயட்சமாக எங்களுடைய மாகாண கல்வி பணிப்பாளத்திலும் கல்வி செயலாளத்திலும் வெற்றி வைத்த பல தருணங்களிலே அவர் எங்களோடு பங்களிப்பு செய்தவர். காத்திரமாக கல்வி நிர்வாக சேவைக்கு குரல் கொடுத்தவர். கல்வி நிர்வாக சேவை உண்மையிலே மதிக்கப்பட வேண்டும். ஏனைய சேவையாளர்கள் அதனை ஒருபுறம் ஓரக்கண்ணால் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அதற்காக குரல் கொடுத்த பல சந்தர்ப்பங்களிலே அவர் எங்களுக்கு உதவி இருந்தார். அந்த அடிப்படையிலே கல்வி நிர்வாக சேவை சேர்ந்த அத்தனை உத்தியோகர்களும் அவருடைய அந்த பங்களிப்புக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும், இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு இன்று நான் வந்து ஏறிய இந்த தருணம், இந்த கட்டவுட்டை நான் பார்த்தேன். ஈரமாய் ஓர் இளைப்பாறுதல் என்ற தலையங்கத்தை விட்டிருந்தார்கள். ஈரமாய் இளைப்பாறுதல் என்ற தலையங்கத்தை ஏன் விட்டார்களோ என்று நான் யோசித்த போது உண்மையிலே அவருடைய நான் வந்து இருந்த மறுகணம் அவருடைய சகோதரர் அந்த ஈர கண்ணீரோடு ஒரு கவிதையை வாசித்ததை கண்டு அவருடைய நெஞ்சம் ஈரமானது. அது மாத்திரமில்லாமல் அவருடைய தாயை அந்த வாழ்த்து மடலை ஒப்படைப்பதற்காக அவரை அழைத்த போது அவருடன் கண்ணீரும் பிடவை நலைந்த அந்த முந்தானை நலைந்த அந்த கண்களோடும் வீரத்தோடும் இங்கே வந்திருந்த காட்சியை நான் பார்த்தேன். அது மாத்திரம் இல்லாமல் இங்கு பேசியவர்களிலே அநேகமானவர் தங்களுடைய உள்ளம் நலைய கவலைப்பட கதைத்த விடயத்தை நான் காண்பேன். அதனால் தான் என்னமோ தெரியாது எங்களுடைய ஹனிஃபா சார் அவர்களும் அந்த குழுவும் ஈரமாயோர் இழப்பாறல் என்ற அந்த வசனத்தை இங்கே வைத்திருந்தார். ஆகவே ஒட்டுமொத்தமாக அவருடைய இந்த வலயக்கல்வி பணிப்பாளராக இந்த 8 வருட காலத்திலே அவரோடு நான் மிக நீண்ட பழக்கத்தை வைத்திருந்தேன். நபி அவர்கள் கூறியதைப் போல ஒருவரோடு பிரயாணம் செய்தால், ஒருவரோடு உண்டால், அதாவது சாப்பிட்டால் போதும் அவருடைய நல்ல பழக்க வழக்கத்தையும் அல்லது கெட்ட பழக்க வழக்கத்தையும் மறைந்து கொள்வதற்கு. ஆகவே அவரோடு நிறைய பயணங்கள் செய்திருக்கின்றேன், நிறைய சாப்பிட்டிருக்கின்றேன். அவருடைய தட்டிலே ஒன்றாக சாப்பிட்டிருக்கிறோம், பக்கத்தில் இது சாப்பிட்டிருக்கிறோம், ஒரே ரூமிலே படுத்து உறங்கியிருக்கிறோம். அவருடைய நல்ல பழக்கங்களை சொல்லுவதற்கு இந்த 5 நிமிஷம் போதுமானதல்ல. ஆகவே அவருடைய குணாதிசயங்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர் ஜாமியா நலிமி ஒரு பட்டதாரி, அதே நேரம் அஷேக் என்ற அந்த பட்டத்தையும் பெற்றிருக்கின்றவர். மார்க்க விடயத்திலே காத்திரமாக அதை இறுக்கமாக கடைப்பிடிக்கிற ஒன்று. அவர் எங்களோடு இருந்தது எங்களுக்கு அந்த எல்லையை நாங்கள் தாண்டி போகாமல் இருப்பதற்கு அவர் இருந்ததும் கூட எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. கூட்டங்களிலே சாப்பிடுவது,
தொழுவது போன்ற விடயங்களிலே அவர்கள் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுகின்ற போது அவரிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம். ஆக ஒட்டுமொத்தமாக எங்களை விட்டு அவர் பிரிவது எங்களை போன்றவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகவும் கவலையான ஒன்றாக இருக்கின்றது. எங்களோடு அப்பப்போது இருந்து வேலை செய்த இவ்வாறான மூத்த கல்வியலாளர்கள், கல்வி நிர்வாக உத்தியோகர்கள், தரம் ஒன்றை சேர்ந்தவர்கள் இவ்வாறு இளைப்பாறை போது கல்வி புலத்துக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் ஒரு பாரிய இழப்பாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அவர் விட்டு செல்லுகின்ற அந்த இடத்தை, அந்த வலயக்கல்வி அக்கரைப்பற்று வலயத்தை பொறுத்த மட்டிலே மிகவும் ஒரு பிரபல்யமான வலயம். கற்றவர்கள் பாட இணைப்பாட விதானத்தில் அதிக சாதனை படைக்கின்ற ஒரு வலயம். ஏனைய நகர்ப்புற வலயத்தோடு போட்டியிட்டு சாதனைகளை பதிக்கின்ற ஒரு வலயம். உதாரணமாக கல்முனை, மட்டக்களப்பு வலயங்களோடு போட்டியிடுகின்ற வலயம். ஆகவே இவருடைய இடைவெளியை நிரப்புவதற்கு எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சு பல்வேறு விதமான அந்த திட்டங்களை, உத்திகளை வகுத்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எதிர்வருகின்ற 26ஆம் தேதி அதற்குரிய நேர்முக பரீட்சை நடைபெறும். அதற்கிடையிலே எந்த விதமான சர்ச்சையும் இல்லாமல் இருப்பதற்காக எனக்கு பதில் கடமை ஆற்ற சொல்லி திங்களிலிருந்து மாகாண கல்வி செயலாளர்கள் எனக்கு அனுமதி தந்திருக்கின்றார்கள், கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் அவரிடமிருந்து அந்த கடமையை பொறுப்பேற்று எவ்வாறு நான் அவர்கள் கூட இருந்து அக்கரைப்பத்து வலயத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று தூரத்தில் இருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அக்கரைப்பத்து வலயத்துக்கு அடிக்கடி விஜயம் செய்திருக்கின்றேன். ஆகவே அக்கரைப்பற்று வலயத்து அதிபர்கள், ஆசிரியர்கள், அங்கிருக்கின்ற நிர்வாகிகளை நடத்தை கோலங்கள், பண்புகள், அக்கரைப்பத்தின் கல்வி நிலைமை தொடர்பாக நான் நன்கு அறிந்தேன். ஆகவே எவ்வாறு அக்கரைப்பத்து வலய கல்வி பணிப்பாளர் எங்களுடைய சகோதரர் அசைக் ரஹமத்துல்லா மௌலவி அவர்களுக்கு நீங்கள் உதவினீர்களோ, ஒரு குறுகிய காலம் நான் உங்களுக்காக சேவையாற்ற வருகின்றேன். ஆகவே அது உங்களுக்கு அந்த ஒத்துழைப்பில் எந்த விதமான தொய்வு நிலையும் ஏற்பட்டு விடாமல் அதே அந்த ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும், தருவீர்கள் என்ற நம்பிக்கை. அதன் பிற்பாடு மாகாண கல்வி அமைச்சினால் தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்படுகின்ற அவருக்கு எந்தவித அந்த பிசுகளும் இல்லாமல், எந்தவித பின்னடைவும் இல்லாமல் அவரிடம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு அமானித பொறுப்பு என்னிடம் இன்ஷா அல்லாஹ் ஒப்படைக்கப்படும். ஆகவே அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த பிரிவு என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயமல்ல. இங்கே அதிகமான முக்கியமானவர்கள் கலந்து கொள்வதிலிருந்து எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு எங்களுடைய ரஹமத்துல்லா மௌலவி எங்களுடைய உத்தியோகத்தர்களையும் இந்த கல்வி புலத்தை நேசித்திருக்கின்றார் என்று. ஆகவே அவர் ஒரு முறை இவ்வாறு 24ஆம் தேதி நீங்கள் போகிறீங்களே, ஏதாவது ஃபேவல் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றாரான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொன்னார். ஆனால் பிறகு எங்களுடைய கனிவாசர் என்னிடம் செய்தி கேட்டபோது திருப்பி கேட்டேன், இப்படி பெரிய ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணிக்காங்க. நான் தேவையில்லைன்னு தாண்டாப்பா சொன்னேன், இந்த உருவானில்லைன்னு சொன்னார். அப்படி எதையும் பெருசாக அலட்டி கொள்ளாத, எதிர்பாராத, அந்த புகழையும் விரும்பாத ஒருவர், சக்காத் ஃபவுண்டேஷனில் கூட மிக நீண்ட நாள் தலைவராக இருந்து இந்த சமூகத்துக்கு சேவை ஆற்றிய ஒருவர், அவருக்கு இவ்வாறு பிரியாவிடை கட்டாயமாக வைக்க வேண்டும். ஏனென்றால் கற்றாரை கட்டுவரே காமூரர் என்ற பழமொழிக்கு அமைவாக, அந்த முதுமொழிக்கு அமைவாக நாங்கள் இந்த பிரியாவிடையை செஞ்சு அவர் செஞ்ச இந்த 8 வருஷ சேவை, ஏறக்குறைய 2007 கல்வி சேவை செய்த ஒரு மகானுக்கு, கல்வி நிர்வாக சேவை செய்த ஒரு மகானுக்கு இவ்வாறு ஒரு பிரியாவிடை வைத்து இவர் நினைவு மலரும் வெளியிடாமல் நாங்கள் அனுப்புவோமாக இருந்தால் உண்மையிலே நன்றி கேட்ட கல்வி சமூகமாக மாறிவிடும். ஆகவே இவ்வாறு செய்ததை இட்டு இந்த அக்கரைப்பற்று கல்வி சமூகம் இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு வலய கல்வி பணிப்பாளர் என்ற வகையிலும் நாளை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் பதவியேற்க இருக்கின்ற வலய கல்வி பணிப்பாளர் என்ற வகையிலும் மனமார்ந்த நன்றி அறிதலையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு ஓய்வு நிலை இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக ஆரோக்கியமாக பிள்ளைகுட்டிகளோடு கட்டாருக்கு போகிற ஐடியா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கட்டாருக்கு போவார் என் பேர பிள்ளைகளை பார்க்கறதுக்கு. அவ எங்கு சென்றாலும் சீரும் சிறப்பாக சந்தோஷமாக மௌலவி இருக்க வேண்டும். இடைக்கிட எங்களை நினைச்சுக்கு இங்கே இருக்கிற ஆக்களையும் உங்களோடு சேர்ந்த ஆக்கள், உங்களோடு கடமை ஆற்றிய அத்தனை பேருக்கும் உங்களுடைய துவாவிலையும் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுவேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்வோம் மலரை விழாநாயகன் தன் தாய்க்கு வழங்குதல் இடம்பெற இருக்கின்றது. எம் ஃபப்சீர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுடைய விழாநாயகன் எங்களுடைய ரஹமத்துல்லா சார் அவருக்கான ஒரு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு. அதனைத் தொடர்ந்து நிறைவு மலர் ஒன்றை எங்களுடைய விழாநாயகன் ரஹமத்துல்லா சார் அவர்கள் தன் தாயாருக்கு வழங்கி வைக்கின்ற நிகழ்வு. அடுத்து கைகளை தட்டி வாழ்த்தினை நாமும் சேர்ந்து சொல்லிக் கொள்வோம். இந்த வேளையிலே
அடுத்து நினைவு மலர் ஒன்று வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. வலய கல்வி பணிப்பாளர் அஷேக் எம் ரஹமத்துல்லா சார் அவர்களுடைய கரங்களினால் அதனைத் தொடர்ந்து விழாநாயகருக்கான கௌரவம் மேடையிலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து கல்விசாரா அதிகாரிகள் உத்தியோகத்தர்களால் மொத்தமாக வழங்கப்படுகின்ற வாழ்த்து கௌரவம் மேடையிலே இடம்பெற இருக்கின்றது. அங்கே தாயாருக்கு நினைவு மலர் வழங்குகின்ற காட்சி உளம் பூத்து மகிழ்கிறது. உன்னதமான தருணம் இது. நாமும் கைதட்டி வாழ்த்துகின்றோம். மேடைக்கு எங்களுடைய விழா நாயகனை மீண்டும் அழைக்கின்றோம். ஈரமாய் ஓர் இளைப்பாறல் கௌரவத்தை வழங்குவதற்காக மேடைக்கு நாம் அழைப்பது எமது கலாநிதி ஹனிஃபா இஸ்மாயில் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போன்று திருமதி தனுசியா ராஜசேகர் பிரதி கல்வி பணிப்பாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதே 24/5/2026 ஆண்டு ஓய்வு பெற்று செல்லும் வலய கல்வி பணிப்பாளர் AM ரஹ்மதுல்லா அவர்களுக்கு அக்கறை பெற்று வலய கல்வி அலுவலக கல்விசாரா உத்தியோகத்தர்கள் இணைந்து வழங்கிய சேவை நலன் பாராட்டு விழாவில் வாசித்து வழங்கப்பட்ட வாழ்த்து மடல். ஈரமாய் ஓர் இளைப்பாறல் வாழ்ந்து மறைவதா வாழ்க்கை, மறைந்தும் வாழ்வதென்றோ வாழ்க்கை. எதை உரைப்பது, எதை தவிர்ப்பது, ஒரு புத்தகப் பொருளை எங்கனம் ஒரு பக்கத்தில் பதிப்பது. எதை உரைப்பது, எதை தவிர்ப்பது, ஒரு புத்தகப் பொருளை எங்கனம் ஒரு பக்கத்தில் பதிப்பது. பணி நிறைவென்பது மன நிறைவென்ற முற்றில் முழுமையுறுகிறது. பணி நிறைவென்பது மன நிறைவென்ற முற்றில் முழுமையுறுகிறது. நடந்த இடமெல்லாம் கடந்த இடரெல்லாம் ஆழத் தடங்கள் பதித்து ஆதர்ஷம் என்ற நாமம் விதைத்து விடைபெறுதலே. நடந்த இடமெல்லாம் கடந்த இடரெல்லாம் ஆழத் தடங்கள் பதித்து ஆதர்ஷம் என்ற நாமம் விதைத்து விடைபெறுதலே லீவிங் a legacy என்பர். Without a doubt we are leaving a legacy. எங்கள் நளிமியே பேராதனி கலை முதுமானியே, திருவாளன் திருமறையில் மனிதருள் சாதி பிரித்து அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவரோ எனக் கேட்கிறான். எங்கள் நளிமியே பேராதனை கலை முதுமானியே, திருவாளன் திருமறையில் மனிதருள் சாதி பிரித்து அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவரோ எனக் கேட்கிறான். ஈருலக இல்மையும் முயன்று கற்ற முன்மாதிரிகளில் ஒருவரே. ஈருலக இல்மையும் முயன்று கற்ற முன்மாதிரிகளில் ஒருவரே. அந்த வல்லோன் வகுத்த கற்றவர் என்ற சாதி நீங்கள். அந்த வல்லோன் வகுத்த கற்றவர் என்ற நல்ல சாதி நீங்கள். நல்லாசானாய் அதிபராய் வலயக் கல்வி முதல்வனாய். நல்லாசானாய் அதிபராய் வலயக் கல்வி முதல்வனாய் என்ற பொறுப்புடைமையோடு பள்ளிவாசல் செயலராய். சகாத் நிதிய தலைமையாய் என்றெல்லாம் வகித்த பணிகளின் ஒவ்வொரு பொழுதிலும் கடிகாரம் உங்களோடு ஒன்றாகவே ஓடியது. இது காரும் கடிகாரத்தால் உங்களை வெல்ல முடியாமலே போனது. கடிகாரம் உங்களோடு ஒன்றாகவே ஓடியது. இது காரும் கடிகாரத்தால் உங்களை வெல்ல முடியாமலே போனது. நிதியிலும் நியதியிலும் நீதமாகவே நடப்பீரே. அந்த பேணுதலில் அவதானமாயிருப்பீரே. நிதியிலும் நியதியிலும் நீதமாகவே நடப்பீரே. அந்த பேணுதலில் அவதானமாயிருப்பீரே. அதிபரோடு கைகோர்த்து சகபாடிகளை ஒன்று சேர்த்து கரடு முரடு மேடுகள் மேவி
அசுராஜை மேடையேற்றினீர் ஆங்கே இருக்கையில் SLEAS தேர்வில் தேறி தன்னையும் மேடையேற்றிக் கொண்டேன். அசுராஜை மேடையேற்றினீர் ஆங்கே இருக்கையில் SLEAS தேர்வில் தேறி தன்னையும் மேடையேற்றிக் கொண்டேன். தன்னிடத்தை ஒருவர் தக்க வைத்துக் கொள்வது சாமானியமாயாவதன்று. தன்னிடத்தை ஒருவர் தக்க வைத்துக் கொள்வது சாமானியமாயாவதன்று, அது சாமர்த்தியத்தால் ஆகிறது. இதை சாதித்து காட்டியவர் நீங்கள். இவ்வளவு உயரங்கள் தொட்டும் இருமாப்பில்லாதவர் நீங்கள். எத்தனை ஆண்டுகள் பணி என்பதல்லவே கணக்கு. தலைமுறைகளுக்கு தடமாய் நிலைப்பதுதானே கணக்கு வழக்கு. எத்தனை ஆண்டுகள் பணி என்பதல்லவே கணக்கு. தலைமுறைகளுக்கு தடமாய் நிலைப்பதுதானே கணக்கு வழக்கு. நீங்கள் கற்பித்த பள்ளிக்கூடங்களின் ஒவ்வொரு வகுப்பறையும் உங்கள் குரலை நினைவு கூறும். நீங்கள் கரையேற்ற துடித்த ஒவ்வொரு மாணவனின் வெற்றியிலும் உங்கள் ஊதியம் எதிரொலிக்கும். நம் கல்வி வலயத்தில் எம்மை அணைத்து பணிவாக பணி செய்தீர். வலய வளாக சுவர்களும் மரங்களும் உங்கள் அர்ப்பணிப்பை பேசும். எம் நெஞ்சுள் ஒட்டிய அந்நட்பணி வாசம் எம் உயிருள் சுகந்தமாய் வீசும். நயத்தகு குணத்தானே வியத்தகு மனத்தானே. தன்னலம் துரத்தி குடும்ப சோலி விலத்தி பன்னெடுங்காலமாய் பணி செய்து இளைப்பாறுகிறீர் என்று. தன்னலம் துலத்தி குடும்ப சோலி விலத்தி பன்னெடுங்காலமாய் பணி செய்து இளைப்பாறுகிறீர் என்று. இனி கொண்டாடலாம் குடும்பத்தோடு வசந்த காலம், பேரன்களோடு பேசி கழிக்கும் பொற்காலம். வல்ல ரஹ்மான் உங்களையும் எங்களையும் பொருந்திக் கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ். அவன் மன்றில் நல்லோர் நிறையில் நிலைக்க நிரப்பமாக்குவானாக. ஆமீன். பாவாக்கம் அவுஃபர் முஸ்தபா, எக்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர், சேவ் த சில்ட்ரன். இறுதியாக இடம்பெற இருக்கின்றது. அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் பிரதி கல்வி பணிப்பாளர்களான திருமதி தனுஷியா ராஜசேகர், அதேபோன்று திருமதி பி ஜிஹானா பிரதி கல்வி பணிப்பாளர், அதேபோன்று திருமதி எம் மயூரன் டிடி, அதேபோன்று திருமதி AP ஃபாத்திமா நஸ்மியா டிடி, அதேபோன்று மிஸ்டர் AGM ஹக்கீம் சார் AD அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். விரிவுரையாளர்களான AMM ஃபஸ்மின், SAS காமிலா ஆகியோரை மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய அக்கவுண்டன்ட் மிஸ்டர் UL ரினோசர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு சேர்த்து நாங்கள் மேடைக்கு அழைப்பது திருமதி M தவராசா CC அட்மின், ஜனாஃபா S ஜருஜா CC பிளானிங், ஜனாப் MH ரோசன் FA ஃபைனான்ஸ், அதே போன்று ஜனாப் MA தமீம் CC பில்டிங், ஜனாப் AG சத்தார் CC டெவலப்மெண்ட் ஆகியோரை மேடைக்கு அழைக்கின்றோம். அத்தோடு சேர்ந்து அனைத்து உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். விரைவாக ஒட்டுமொத்தமாக அனைத்து கல்விசாரா அதிகாரிகள், உத்தியோகர்களுடைய மொத்தமான வாழ்த்து இடம்பெற இருக்கின்றது. இந்த வேளையில் விழாநாயகன்
அக்கரைப்பற்று வலயத்தினுடைய ஆற்றில் உள்ள சாரதி, நல்ல விளைச்சல் தந்த இந்த அக்கரைப்பற்று வலயத்தின் நல்ல விவசாயி, தேசிய மட்டம் வரை இந்த வலயத்தை பேச வைத்த எங்கள் வலயக்கல்வி பணிப்பாளர், எல்லோருக்கும் நேரத்தை பற்றி கற்றுக் கொடுத்தவர், வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர், வீறு நடை போட்டு நேர்மைக்கு பெயர் பெற்றவர் அஷ்ஷஹீம் ரஹமத்துல்லாஹ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த வலயத்தினுடைய பொன்னாடையினை போர்த்தி கௌரவிப்பதற்காக எமது தமிழுதவி கல்வி பணிப்பாளர் கலாநிதி ஹனீஃபா இஸ்மாயில் அவர்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். பொன்னாடை போர்த்தி கலாநிதி அடுத்து இந்த வாழ்த்து மடலை வழங்கி வைப்பதற்காக தனுசியா ராஜசேகர், அதை போன்று பி திஹானா பிரதி கல்விப்பாளர்கள் வழங்கி வைப்பார். நிறைவு சின்னத்தை வழங்கி வைக்கின்றார் திருமதி எம் மயூரன் டிடி அவர்கள். பொற்களினை வழங்கி வைக்கின்றார் எங்கள் அன்புக்குரிய கலாநிதி தமிழுதவி கல்வி பணிப்பாளர் எமது விழாநாயகன் ரஹமத்துல்லாஹ் அவர்களுடைய அன்பு சிநேகிதர் ஹனீஃபா இஸ்மாயில் அவர்கள் வழங்கி வைக்கின்றார். ஒட்டுமொத்தமான இந்த வாழ்த்து அவரது ஓய்வு காலம் சிறக்க பிரார்த்தனை மிகுந்ததாய் அமையட்டும். மனங்கள் மலர்ந்திருக்க, நாம் எல்லோருடைய எண்ணங்களும் புலர்ந்திருக்க இந்த வாழ்த்தினை பெற்றுக்கொண்ட எங்களது ஈரமான இதயமுள்ள நேர்மையான நடத்தை உள்ள செயல் வீரன் வலயக்கல்வி பணிப்பாளர் அஷ்ஷஹீம் ரஹமத்துல்லாஹ் அவர்களை வாழ்த்தி வரவேற்று வாழ்த்தி பிரார்த்தித்து ஓய்வு காலம் சிறக்க வேண்டும் என வேண்டி உங்களை நாங்கள் அன்போடு உரை நிகழ்த்த அழைக்கின்றோம். வருக வருக, வாழ்க்கை முழுக்க வளம் பெருக, ஓய்வு நலம் பெருக, ஆற்றல் உள்ள வலய கல்வி பணிப்பாளரே, அகிலம் உள்ளவரை உங்கள் நாமம் ஜொலிக்க வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும் என போற்றி அஷ்ஷஹீம் ரஹமத்துல்லாஹ் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இந்த இனிய நிகழ்வை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் என்னை கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் விழித்து, குறிப்பாக இதன் தலைவர் தனுசியா ராஜசேகர் பிரதிக்கல்வி பணிப்பாளர், அவ்வாறே எங்களுடைய நெறியாள்கையாளர் ஹனீஃபா இஸ்மாயில் சார், ஏனைய குழுவினர்கள் அத்தனை பேரையும் விழித்து, இங்கு என்னுடைய நண்பன், அவ்வாறே இந்த SLES நிர்வாக சேவையிலே தொடர்ந்து என்னோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற சகோதரர் சாதுல் நஜீம் அவர்களையும் விழித்து, எங்களுடைய முன்னாள் வலயக்கல்வி பணிப்பாளர்கள் ஹாசிம் சார், காஷிம் மௌலவி வந்திருக்கின்றார்கள், அவர்களையும் விழித்து, என்னுடைய தாயையும் விழித்து, பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள் உட்பட கியாசரையும் விழித்து, அக்கவுண்டன், முன்னாள் இந்நாள் அக்கவுண்டன் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களையும் விழித்து, SLES பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஏனைய வலயங்களில் இருந்து என்னை அன்பு ஏற்று வந்திருக்கின்ற அத்தனை பேர்களை சொல்லி கொண்டு போனால் நீண்டு விடும் என்பதனால் அவ்வாறே எங்களுடைய
கல்விசாரா உத்தியோகத்தர்கள், எங்களுடைய அதிபர்கள், அவ்வாறு எங்களுடைய ஏனைய ஊழியர்கள், சிற்றூழியர்கள் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் ஒருமுகமாக விழித்து பேர் சொல்லவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் நல்வாழ்த்து செய்தியான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையிலேயே இங்கு சுட்டிக்காட்டியதைப் போல இந்த விழாவை நான் விரும்பவில்லை. இருந்தாலும் உங்களது அன்பு தொல்லையின் காரணமாக நான் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. இருப்பினும் இவ்வாறு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நீங்கள் நடத்துவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மிக நீண்ட நேரம் எனக்காக நீங்கள் அத்தனை பேரும் செலவு செய்து என்னை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இங்கு நினைவு மலர் வெளியிடப்பட்டது. அதனை உருவாக்கி ஆக்கங்கள் வழங்கியவர்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள். அவ்வாறே அந்த ஆக்கங்களை, இந்த புத்தகத்தை செப்பனிட்டவர்கள் இருக்கின்றீர்கள். அதிலே மிக முக்கியமாக சகோதரர் அவுஃபர் அபுத்தாஹிர் போன்றவர்கள் இருக்கின்றீர்கள். அவ்வாறே உங்கள் அத்தனை பேருக்கும் பெரியொரு விடயத்தை நீங்கள் எங்களை கல்விசாரா உத்தியோகத்தில் செய்திருக்கின்றீர்கள். வாழ்த்துப்பா, பொன்னாடை, பொற்கிளி, மேடை அலங்காரம் என்றெல்லாம் மிக அதிகமாக செய்திருக்கின்றீர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உண்மையிலேயே இங்கு நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள், நான் ஏதோ செய்ததாகவும் சாதித்ததாகவும் சொன்னீர்கள். இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், ஒரு சாதனையாளருக்கு பின்னால் ஒரு படை இருக்க வேண்டும். படை இல்லாமல் தலைவனிருந்து வேலை இல்லை. எனவே படைகள் எவ்வாறு போராடுகின்றதோ, படைகளின் வெற்றிதான் தளபதியின் வெற்றியாக இருக்கும். எனவே நீங்கள் படை வீரர்களாக இருந்து களத்திலே நின்று போராடியதன் விளைவுதான் என் வெற்றியாக பார்க்கின்றனே தவிர, இந்த வெற்றிக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தான் என்பது எனது தாழ்மையான அபிப்பிராயமாகும். இந்த வெற்றிக்கு தலைமை தாங்குகிற பொறுப்பு மாத்திரமே என்னை சேர்ந்திருந்தது. இந்த பொறுப்பை சுமக்கின்ற வலிமையை எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு முதலிலே வழங்கியிருந்தான். ஆனால் என் தாயும் தந்தையும் இதிலே காத்திரமான பங்களிப்பை செய்திருந்தார்கள். இங்கு என் சகோதரன் சுட்டிக்காட்டியதை போன்று 9 பிள்ளைகள். என் தாய் பெற்றெடுத்தது மட்டுமல்ல, SLES ஆசிரியர்கள் என்றெல்லாம் இந்த கல்விக்காக வேண்டி என் தாய் தனது பிள்ளைகளை தாரை வார்த்த விடயத்தையும் நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். அவ்வாறே எங்களோடு சேர்ந்து ஏறக்குறைய 44 அங்கத்தவர்களை உருவாகுவதற்கு, பேரப்பிள்ளைகள் அதனுடைய பிள்ளைகள் என்று 44 அங்கத்தவர்கள் நாங்கள் இருக்கின்றோம். என் தாய்க்கு அவருடைய இரத்தமும் என் தந்தையும். எனவே தான் இவருடைய சிறப்பம்சம் என்னவென்றால், பொறுமையோடு இருந்து சாதித்தவர் அவர். எனவே அவருக்குத்தான் இந்த அடுத்த கௌரவம் உரித்தாகட்டும். அவ்வாறு என் தந்தை சாதாரணமான ஒருவர் அல்ல. பூமி சாஸ்திரம், சரித்திரத்தை கற்பித்து பிரதேசங்களிலே முன்னணி ஆசிரியராக திகழ்ந்தது மாத்திரமல்ல, இறுக்கமான அதிபராக இருந்து பல பாடசாலைகளை உருவாக்கி தழைக்கச் செய்தவர். புலன்னறுவிலே ஜனபத்தை என்ற இடத்திலே இருக்கின்ற ஒரு பாடசாலை, காட்டுக்குள் இருக்கின்ற ஒரு பாடசாலை. ட்ரெயிலே இறங்கி பஸ்ஸிலே போய் காட்டுக்குள் 3-4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அதிபராக கடமையாற்றிய அந்த வரலாற்றை அவர் பேய் துரத்திய வரலாற்றையும் கூட சொல்லித்திருந்தார். ஏனென்றால் தன் பிள்ளைகளை ஏனைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என் குடும்பத்தை கவனித்ததை விட என் தந்தை இந்த பாடசாலைகள், மாணவர்கள் கல்வியை நேசித்து
அதற்காக பாடுபட்டதுதான் அதிகம் என்று நான் நினைக்கின்றேன். மரணிக்கும் வரை பாடசாலைகளுக்கு சென்று வந்தார். அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது, பிறகு குணமானது. வீட்டிலே அவரை கவனித்துக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் எனக்கு கோல் வருகிறது, அவரை காணவில்லை என்று. உடனடியாக நான் வீட்டுக்கு சென்று தேடித் திரிந்தேன். சாஹிரா வித்யாலயத்துக்குள்ளே போயிருக்கிறார். அங்கே இல்லையா சார் கோல் எடுத்து சொன்னார், உங்களோட வாப்பா வந்திக்கார், என்னோட மச்சான் அவர். உடனடியாக போய் என்ன வாப்பா, இந்த கடைசி நேரத்திலேயாவது பாடசாலையை பார்க்க வேண்டும். எனவே இவ்வாறு மரணிக்கும் வரை பாடசாலையோடு இணைந்திருந்தவர். புட்டம்பை என்று தெரியும் உங்களுக்கு, அக்கறைப்பட்டிருந்த 8 கிலோமீட்டருக்கு அப்பால் சைக்கிளில் காரியாலயத்தை கட்டிக்கொண்டு சென்று கற்பித்தவர். அவர்தான் அதிபர், அவர்தான் ஆசிரியர். சைக்கிள் தான் அவருடைய காரியாலயம். டாப்பெல்லாம் அதில் இருக்கும். கஷ்டங்களை தாங்கும் பயிற்சியை அவர் எனக்கு வழங்கினார். எல்லா கஷ்டமான வேலைகளை நாங்கள் சின்ன பருவத்திலே செய்திருக்கிறோம். பல கஷ்டங்களுக்கு இவன் முகம் கொடுக்க போகிறான் என்பதற்காகத்தானோ என்னவோ அன்று அவர் வேலி கட்ட பழக்கினார், புல் புழுங்க பழக்கினார். நானும் என் சகோதரனும் பல நாள் களத்திலே சேனக்காட்டு வட்டையிலே புல்லு புழுங்கியிருக்கிறோம். அவரோடு சேர்ந்து நாங்கள் 3 பேர் செய்திருக்கிறோம், அவரும் நாங்கள் 2 பேரும். ஏனென்றால் கஷ்டங்களை தாங்கும் வலிமையை சின்ன பருவத்திலே ஊட்டி வளர்த்தவர் அவர். அவ்வாறுதான் இறுக்கமான அதிபர். அவருடைய சேவையினால் தான் நாங்கள் நிமிர்ந்திருக்கிறோமே தவிர எங்களுடைய கெட்டித்தனங்களினால் அல்ல. அது மாத்திரமல்ல, அவர் எப்போதும் என்னை பெரியவன் என்று தான் அழைப்பார். என் பேர் சொன்னதாக நான் இன்னும் கேள்விப்படவில்லை. ஏசுவதற்கும் பெரியவன் என்பார், வாழ்த்துவதற்கும் பெரியவன் என்று தான் சொல்லுவார். ரஹ்மத்துல்லா என்றும் பெயரை வைத்தார், பெரியவன் என்று அழைத்தார். உண்மையிலே ஏதோ ஒரு வகையில் நான் பெரியவனாக இருப்பதற்கு அவருடைய அழைப்பு ஒரு காரணமாக இருந்தது என்று நான் நம்புகின்றேன். எனவேதான் அவருடைய அழைப்பும் அவருடைய எண்ணமும் என் சமூகத்துக்கு ஏதோ என்னால் செய்யக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, கல்வி நிர்வாகத்தை நான் முதலில் அவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். புட்டம்ப பாடசாலையில் இருந்து கொண்டு வருகின்ற டாப்புக்களை நான் 4ஆம் ஆண்டிலேயே டாப்பு சமர் செய்கின்ற விளக்கத்தை சொல்லித்தந்து நான் தான் செய்வது. 4ஆம் ஆண்டு படிக்கின்றேன். ஒரண்ட் எழுதுவதெல்லாம் நான் தான். அந்த அளவுக்கு சிறு பருவத்திலிருந்து கல்வி நிர்வாகத்தை எனக்கு கற்றுத்தந்தவர் அவர். அவ்வாறே தான் அவருடைய பணி என்னை புடம் போட்டதனால்தான் இன்று அவர் போன வழியிலே நானும் சென்று உங்களுக்கு ஏதோ செய்யக்கூடியதாக இருந்தது. அவருடைய கபரை எல்லாம் வல்ல அல்லாஹ் விசாலமாக்கி வைக்க பிரார்த்திக்கின்றேன். எனது கல்வித்துறையின் தந்தையாக அடுத்ததாக நான் பார்ப்பது MIM நடிம் ஹாஜியாரை எனது கல்வி தந்தையாக நான் பார்க்கின்றேன். அவரது கனவு நனவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 14 வருட கல்வியை 7 வருடங்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்று அவரும் டாக்டர் MAM சுக்ரி அவர்களும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு ஜாமியா நலிமியாவை உருவாக்கி இந்த நாட்டு முஸ்லிம்களின் கல்வி விடுதலைக்காக பெரும் பங்காற்றியவராக நான் அவரை பார்க்கின்றேன். ஏழ்மையிலே பிறந்து ஏழ்மையிலே வளர்ந்து இந்த நாட்டின் பெரும் செல்வந்தராகி இந்த நாட்டு மக்களுக்கு பாரிய தொண்டாற்றிய அவர் ஒரு நாள் எங்களோடு பேசும்போது சொன்னார், ஒரு பிரச்சனையின் போது சொன்னார், நீங்கள் இந்த உணவு சரியில்லை என்று கூறுகிறீர்கள், நான் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவதற்கு என் தோளால் சுமந்த மண்ணின் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். மண் சுமந்து ஒரு நேர பான் வாங்கி சாப்பிட்ட வரலாறு சொன்னார் எங்களுக்கு. அத்தகைய உத்தமரை இந்த இடத்தில் நான் நினைவு கூறுகிறேன். இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கம், ஜாமியா நலிமியா, தொழில்நுட்ப கல்லூரி என்றெல்லாம் உருவாக்கி இந்த நாட்டின் முஸ்லிம்களின் கல்வி விடுதலைக்காக போராடிய ஒரு பெரிய ஒரு மகானுடைய கபரு எப்போதும் விசாலமாகவே இருக்கும், ஒளி பொருந்தியதாகவே இருக்கும். ஏனென்றால் அவர் இந்த நாட்டு முஸ்லிம்களின் கல்வியின் தந்தை. அவ்வாறே என் ஆத்மார்த்த குரு MAM சுக்ரி, அவரை போல நான் நடந்திருக்கிறேன், அவரை போல புத்தகம் பிடித்திருக்கிறேன், அவரை போல பேச பழகியிருக்கிறேன், அவராக நான் மாற வேண்டும் என்று எண்ணியிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு உத்தமமான ஒரு பெரியதொரு அறிவாளியாக நான் அவரை பார்க்கின்றேன். இன்றும் என் உள்ளத்திலே அவர்
நிறைந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கபரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், விசாலமாக்க வேண்டும். அவ்வாறே எனது ஆசிரியர்கள் ஆரம்ப காலத்திலே பிவி டீச்சர் காதர் சார், அலியா சார் நவில் டாக்டருடைய வாப்பா, ஜாஃபர் சார், மொய்தீன் சார் பிஎம்சியுடைய, அமீர் சார், இதெல்லாம் 5ஆம் ஆண்டுக்குட்பட்ட ஆசிரியர்கள். அவ்வாறே மகாவித்தியாலயத்துக்கு போனோம். நஜ்முதீன் சார் அவருடைய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையால் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் நினைக்கின்றேன். அவர் வகுப்பிலே ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு யாரும் விடை சொல்லவில்லை. நீர் சொல்லும் என்றார். நான் எழும்பி ஏதோ சொன்னேன், அது சரியாக அமைந்தது. அவன் கெட்டிக்காரன், நல்லா இருப்பான் என்று சொன்னார். இந்த வார்த்தை எந்த நேரம் சொன்னாரோ தெரியவில்லை, பலித்து விட்டது. நான் நல்லாகவே இருக்கிறேன், கல்வியிலும் மார்க்கத்திலும் ஆரோக்கியத்திலும் நன்றாக இருக்கின்றேன், குணத்திலும் நன்றாக இருக்கிறேன். அந்த வசனங்கள், தந்தை சொல்கின்ற ஆசிரியர் சொல்கின்ற வசனங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு. அவ்வாறுதான் எங்களுக்கு கணித பாடம் லோங்காசிம் சார் சொல்ல ஹாசிம் சார், சுகாதாரம் எங்களுடைய ஹாசிம் சார் அஜ்வத்துடைய தந்தை, நாதிரா டீச்சர் சேஹுசத்தினுடைய மனைவி, சுபைதிம்மா சார், அபுசாலிஸ் சார் ஹக்கீம் சாருடைய மாமனார், ஹையூ சார், பரகத்தரி சார், ஜமால்தீன், பொறிமுறை வரைதல் என்ற ஒரு பாடம் இருந்தது, சுக்கூர் சார், அபுதாலி பிஹெச்ஐ, இவர்களெல்லாம் என் குருக்கள். அவ்வாறே அதிபர்களாக எனக்கு வாய்த்தவர்களும் நல்லவர்கள். அவர்களால் தான் நாங்கள் இருக்கிறோம். சலிமா சார், கியாவுதீன் சார், மொய்தீன் சார், ஜெசிம் மாசருடைய வாப்பா, உதுமாலப்ப எம்பி, மஜித் மாசர், நயீம் பசிஸ் மாசர் டிபியாக இருந்தார், நயீம் மாசர், இதெல்லாம் எங்களுடைய ஆரம்பகால அதிபர்கள். அவ்வாறு தான் ஜாமியான் அலிமாவிலே பாகிஸ்தானில் இருந்து வந்த, என்னை கடுமையாக நேசித்து நானும் நேசித்த ஒரு அதிபர் ஷஹீதுல்லா கௌசர் என்று சொல்லக்கூடியவர். அவரையும் இந்த இடத்திலே நான் நினைவு கூறுகின்றேன். நலிமியாவிலே நிறைய ஆசிரியர்களும் கற்றோம். பேராதனை பல்கலைக்கழகங்களிலே நிறைய ஆசிரியர்களும் கற்றோம். இவர்கள் எல்லோருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியாகவே இந்த விழாவினை காணிக்கையாக்குகின்றேன். எனது நிர்வாகத்தை பொறுத்தவரையில் இந்த நிர்வாக சேவைக்குள் நாங்கள் வந்தபோது, குறிப்பாக வலயக்கல்வி பணிப்பாளராக வந்தபோது கவர்னர்கள் என்னுடைய நிர்வாகத்துக்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். என்னை ஆரம்பத்திலே கவர் ஆஃப் டியூட்டி தந்தது ஜெமில் சார் சொன்னா போல ஹொனரபிள் ரோஹித போகல்லாகம சார். அவரோடு நான் ஃபைட் பண்ணி அவரையே ஒரு கூட்டத்துக்கு வராமல் தடுத்தேன். ஆனால் செக்ரட்டரியை அனுப்ப வேண்டிய நிலை வந்தது. ஒரு குறிப்பிட்ட கூட்டம், அவர் சொன்ன கூட்டம் அதுதான், அது அவர் சொன்னதால் ஞாபகம். அது அவர் வரக்கூடாது, அந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அவரில் பிழை இல்லை, கூட்டம் நடத்துவரில் பிழை இருந்தது. அதனால் தான் நான் தடுத்தேன், அது வரவில்லை. அதே போன்றுதான் எங்களுடைய ஹிஸ்புல்லா சாராக இருக்கலாம், அனுராதா அஹம்பத், அவ்வாறு செந்தில் தொண்டமான், இப்போது இருக்கின்ற ப்ரொஃபஸர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்கள், இவர்களெல்லாம் எங்களுடைய நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள். அவ்வாறே செக்ரட்டரிகளாக இருந்த முத்துபாண்டா சார், பெர்னாண்டோ சார், திசானியாக்கா சார், இப்போது இருக்கின்ற குணநாதன் சார் போன்றவர்கள் எல்லாம் எங்களுடைய நிர்வாகத்துக்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கியவர்கள். என்னுடைய மாகாண கல்வி பணிப்பாளர்கள் எங்களை புடம் போட்டார்கள். அதிலே குறிப்பாக நிசாம் சார் நீண்ட காலமாக இருந்து எங்களை வழிப்படுத்தியவர். மன்சூர் சார் எங்களை சூப்பர் சோன் என்று கௌரவித்தவர். அதே போன்று ஐலா மேடம், சுஜாதா மேடம், இப்போது இருக்கிற ஹசந்தி மேடம் இப்போதும் என்னுடைய பேரை சேர்த்து சேர் என்று தான், ரஹமத்துல்லா சேர் என்று தான் அழைப்பது அவருடைய பழக்கம். ஏனென்றால் எங்களுக்குள் அந்த அளவுக்கு நிர்வாக ரீதியாக உறவுகள் நெருக்கமாக இருந்தது. அவ்வாறே எங்களை மிக முக்கியமாக இந்த துறையிலே புடம் போட்டவர்கள் தான் இங்கே இருக்கின்ற முன்னாள் 2 வலயக்கல்வி பணிப்பாளர்கள், ஹாசிம் சேரும் ஏஎல்எம் காயும். இந்த 2 பேருடைய வழி தோன்றல்கள், அவர்கள் விட்டு சென்ற இடத்திலே தான் நான் தொட்டு தொடர்ந்து இந்த இடத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். எனவே அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் சல்யூட் பண்ண வேண்டியவனாக இருக்கின்றேன். அவ்வாறே மர்ஹூம் அகமது லப்பே சாரையும் நான் இந்த இடத்திலே நினைத்து அவருடைய கபரையும் அல்லாஹ் விசாலமாக்க பிரார்த்திக்கின்றேன். அதே போன்று தான் என்னுடைய நட்புக்களாக இருந்த ஏனைய வலயக்கல்வி பணிப்பாளர்கள், நஜீம் சார் வந்திருக்கின்றார், அப்போது உதயகுமார் சார் வந்து போயிருக்கிறார், மகேந்திரகுமார், அமீர் சார், மர்ஹூம் உமர் மௌலானா, ஏனைய வலயங்களுடைய ஜட்டிமார், இவர்கள் எல்லோரோடையும் நாங்கள் பயணம் செய்தோம், உண்டோம், குடித்தோம், தூங்கினோம், ஒன்றாக கலந்து பயணம் செய்தோம்.
இதெல்லாம் நீண்ட வரலாறுகள். அவற்றை விளக்குவதற்கு இந்த இடம் பொருத்தமற்றது என்று நினைக்கின்றேன். அவ்வாறே எனக்கு வலது இடதாக இருந்து பணியாற்றிய என்னுடைய உத்தியோகத்தர்கள் அத்தனை பேரையும் இந்த இடத்திலே நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன். குறிப்பாக எனக்கு அவர்கள் பணி செய்யவில்லை, காரியாலயத்துக்கு பணி செய்தார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. என்னை நேசித்து எனக்காக பணி செய்ததாகவே நான் பார்த்தேன். குறிப்பாக எனது வலது இடது கைகளாக இருந்து ஆரம்ப காலத்திலிருந்து பணி செய்தவர்கள் ஒரு கட்டத்திலே ஏஜி ஃபஸ்மில் சேரும் கியா சேரும் வலது இடதாக இருந்தார்கள். இன்னொரு கட்டத்திலே எம்எம் சித்தி ஃபாத்திமா அவர்களும் ஹசீன் சேரும் வலது இடதாக இருந்து பணி செய்தார்கள். அதே போன்று ஜிஹானா, இப்போது எங்களுடைய தனுஷியா ராஜசேகர் அவர்களும் அப்துல் மஜித் சார் அவர்களும் மிஸ்ஸஸ் மயூரன் போன்றவர்கள் எல்லாம் வலது இடதாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்த்து எங்களுடைய எஸ் அம்ஜத் கான், ஏஎம் நௌஃபர்தீனை குறிப்பாக சொல்ல வேண்டும். இந்த தேசிய ரீதியாக 2ஆம் இடத்துக்கு இந்த வரையும் வருவதற்கு காரணமாக இருந்தவர். எம்டிஎம் சனூபர், PMY அரஃபாத், தற்போது நஸ்மியா, ஹக்கீம், அதீக் போன்றவர்கள் எல்லாரும் இவர்களுடைய பணிகளை பார்க்கின்ற போது இவர்கள் காரியாலயத்துக்கு கடமையாற்றவில்லை, இந்த ரஹ்மத்துல்லா என்ற ஒரு நபருக்காக கடமையாற்றியதன் விளைவுதான் இந்த ரிசல்ட்ஸ்களின் உயரம் என்று நான் நினைக்கின்றேன். கணக்காளராக லிங்கேஸ்வரன் சேரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அவரால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. அவரை நம்பி எதனையும் ஒப்படைக்கலாம். இப்போது ரினோசர் வந்திருக்கிறார், அதனை தொடர்வார். பொறியியலாளர்களாக நான் பலரை கண்டிருக்கின்றேன். நவாஸ் சார், ஜவுசி இன்ஜினியர், அருண் இன்ஜினியர், சாஹிர் சார், டிலுக்சன் இப்போது இருக்கின்றவர்கள். அவ்வாறே எங்களுடைய டீச்சர் சென்டர் மேனேஜர்களாக தாஜஹான், ஃபஸ்மில், காமிலா போன்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லோரும் கடமை செய்தார்கள். ஆனால் களத்தில் நின்று போராடிய இன்னும் சில போராளிகள் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் இந்த கல்வி அகாடமிக் ஸ்டாஃப், நான் அகாடமிக் ஸ்டாஃப். இவர்களில் இப்போது மூத்தவர்களாக இருக்கின்றவர்கள் அனிஃபா சாரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. நீண்டகால நண்பர், அவருக்கு நான் நன்றி செலுத்தப் போவதுமில்லை. ஏனென்றால் நட்புக்கு அது களங்கமாகிவிடும் என்று. அதனால் அவரை நான் குறிப்பிடுகிறேனே தவிர நன்றி செலுத்தவில்லை. காரணம், அவரும் நானும் நீண்டகால பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற 35 வருட நட்பு பயணம் அது. அவ்வாறே ஜமீல் சார் இருக்கின்றார், மனாப் மௌலவி, ஃபாயிஸ், AMM மஜீத் போன்றவர்கள் எல்லோரும் எங்களுடைய மூத்த அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அதே போன்று நிறைய பேரை நான் பேர் சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்களுடைய ADISAமாருடைய பேரெல்லாம் சொல்லணும். ஆனால் நேரத்தை கருத்தி கொண்டு பெரும்பாலும் அத்தனை பேரும் என்னை வளப்படுத்துவதிலும் இந்த பணியை சிறப்பாக கொண்டு செல்வதிலும் பெரும் பங்காற்றியவர்கள் நீங்கள். அதில் எல்லாரும் வருகிறார்கள். பேர்கள் ஏறக்குறைய 31 பேருடைய பேரை நான் சொல்ல வேண்டும். வெளியிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் சொல்லிக்கொள்ள நேரம் கஷ்டமாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய நான் அகாடமிக் ஸ்டாஃப், இதிலே வந்து அதில் ஏற்கனவே எங்களோட DOமா இருந்தார்கள். கசாரி சார், புகாரி சார், ஸ்ரீனுடீன், இப்போது இருக்கின்ற ரஸ்மி, ஹம்சா போன்றவர்கள் எல்லாம் சேரெல்லாம் விடுவோம். எனவே இவர்கள் எல்லோரும் என்னோடு தோளோடு தோள் நின்று, குறிப்பாக அட்டாளச்சேனை பொத்துவீர் கோட்டக்கல்வி பணிப்பாளர்களை பொறுத்தவரையில் முழு அதிகாரங்களையும் அவர்களிடம் கொடுத்திருந்தேன். அதனால் அந்த ஊர்களில் எந்த பிரச்சனையும் எனக்கு வரவில்லை. அவர்களே பார்த்து கொள்வார்கள். இது என்னுடைய நிர்வாகத்திலே நான் கையாண்ட ஒரு முறை. அதே போன்றுதான் எங்களுடைய அதிபர்கள். இவர்கள்தான் களத்தில் நின்று போராடிய போராளிகள். இந்த போராளிகளின் வேகமான தாக்குதல்களின் காரணமாகத்தான் இன்று இந்த வலயம் உயர்ந்திருக்கிறது என்றால் அது மிகையான ஒரு கூற்று அல்ல. நீங்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைத்தீர்கள். உங்கள் ஆசிரியர்களை நீங்கள் வழிப்படுத்தினீர்கள். என்னுடைய திட்டத்தை நீங்களாக எடுத்தீர்கள். என் கனவை நீங்கள் கண்டீர்கள். நான் கனவு கண்டது மட்டுமல்ல, உங்களையும் அதே கனவை காண வைத்தேன். பிலோ 40 சிஸ்டமாக இருக்கலாம், டபுள்யூ ஃப்ரீ சோனாக இருக்கலாம்,
இவ்வாறெல்லாம் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தேன். எத்தகைய விமர்சனமும் இல்லாமல் எடுத்து களத்திலே நின்று பாடசாலையில் அமுல்படுத்தினீர்கள். அதனால் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு வெற்றியை பெற்று இன்று அக்கரைப்பற்று வரையத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றோம். அதே போன்று ஆசிரியர்களையும் சாதாரணமாக நோக்க முடியாது. கற்பிக்கவில்லை என்றால் இந்த ரிசல்ட்ஸுக்கு நாங்கள் எல்லாம் சொந்தம் கொண்டாட முடியாது. அவ்வாறு தான் எங்களுடைய கல்விசாரா உத்தியோகத்தர்கள், அதிலே குறிப்பாக எங்களுடைய எஃப்ஏக்கள் இருந்தார்கள், பெயர்களை சொல்வதற்கில்லை. அவ்வாறு எங்களுடைய ஏஓக்கள், குறிப்பாக எங்களுடைய ரிம்சானையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எனக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்லி வழிப்படுத்தியவர். எனவே பழைய ஏஓக்கள், புதிய ஏஓக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அதிலே இவரை குறிப்பிடுகிறேன். எங்களுடைய எஃப்ஏக்களையும் நான் கூறுகிறேன். ஏனைய ஊழியர்கள் டிஓ மாறி இருக்கிறீர்கள், அவங்களையும் நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அவங்களுடைய பணியும் ஒரு சைடிலே இந்த பௌதிக வளங்கள் சரியான முறையிலே செல்லவில்லை என்றால் பெரிய அச்சுறுத்தல் எங்களுக்கு விடுக்கப்படும். நஜீம் சார் இருக்கின்றார், பல சவால்கள் வரும் எங்களுக்கு. அந்த சவால்களுக்கு முறியடிக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய பணி மிக கவனமானதாக இருக்கின்றது. எனவே இவர்கள் நல்ல முறையிலே செய்திருக்கிறார்கள். எங்களுடைய நொன் அகாடமி ஸ்டாஃபுடைய லிஸ்ட்டு பெரியதொரு லிஸ்ட் இருக்கிறது என்னிடம், வாசிக்க வேண்டும் பேர்கள் ஒவ்வொன்றையும். ஆனால் நேரம் இடம் கொடுக்காது. ஆனால் இருந்தாலும் கூட சிலர் விசுவாசமாக இரகசியமான வேலைகளை கூட பகிரங்கப்படுத்தாமல் வேலை செய்த சில ஜீவன்கள் இருக்கின்றது. அவர்களை கட்டாயம் நான் சொல்லியே ஆக வேண்டும். என்னுடைய சில இரகசியமான கடிதங்கள் இன்னும் ஜெனிதாவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதுவரையில் யாருக்காவது ஒருவருக்காவது அது லீக் ஆனதாக கிடையாது. எனவே இந்த இடத்திலே நானுடைய பேரை சொல்லியே ஆக வேண்டும். அவ்வாறு விருது வாசினியாக இருக்கலாம், டிக்ஸியாக இருக்கலாம், சாம்பா சிவமாக இருக்கலாம், நுப்லாவாக இருக்கலாம், இப்படி அடிக்கொண்டே போகலாம் எல்லோருடைய பெயர்களையும். எனவே நீங்கள் செய்த இந்த பணியினால் தான் பாடசாலையின் ஆசிரியர்கள் நல்ல முறையில் இருந்தார்கள், அதிபர்கள் நல்ல முறையில் இருந்தார்கள். எனவே அது மாத்திரமல்ல, ஒரு காரியாலயத்திலே உத்தியோகத்தர்கள் எவ்வளவுதான் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் சிற்றூழியர்களுடைய கடமை மிக கவனமானது. அவர்கள் பிழைவிட்டாலே ஒன்றுமே நடக்காது. அதிலே ரிம்சி, ஹக்கீம், ஷமீம், விசுல்ஹாஃபி, ரஹீம், சந்திரகுமார், அதே போன்று நப்ரிஸ்பானு, ஃபாஹிம், ராசநாயகம் போன்ற எல்லோரையும் சுட்டிக்காட்ட முடியும். இருந்தாலும் இந்த இடத்திலே ஒருவரை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அவர் நிலாஸ் அவர்கள். அவருடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்கி வைக்க பிரார்த்தனை செய்கின்றேன். எங்களுடைய டிரைவர் யூசுப் இருக்கிறார், நீ அவரையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த இடத்தில். ஏனென்றால் வாகனத்திலே போகின்ற போது நிறைய ரகசியங்கள் கதைப்போம் உத்தியோகத்தர்களுடன் உயர் அதிகாரிகளுடனும். அந்த ஒரு ரகசியம் கூட வெளியே வராமல் பாதுகாத்தது என்னுடைய டிரைவராக இருந்த யூசுப் அவர்கள். எனவே அவரையும் இந்த இடத்திலே நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். மதிப்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே கணக்கு அதிகமாக பேசினீர்கள், நல்ல முறையிலே கௌரவித்தீர்கள், அதிகமான பரிசுகளை வழங்கினீர்கள், நான் ஏதோ சாதித்ததாக சொன்னீர்கள். இந்த சாதனைக்கெல்லாம் பொறுப்புதாரிகள் யார்? யாரினால் இது உருவானது? உங்களாய்த்தான். நீங்கள் தான் இதனை வெற்றியாளர்கள். இதற்கு நான் பொறுப்புதாரி அல்ல. இந்த பொறுப்புகள் அனைத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்புதாரிகள். எனவே எதிர்காலத்தில் இந்த ஜோன் தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொன்னால், ஹாசிம் சார் தொடங்கியதை, காசிம் மௌலை வளர்த்ததை, நான் உயர்த்தியதை இன்னும் சிகரம் தொட வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் களத்திலே நின்று போராட வேண்டும். இந்த ஜோன் தொடர்ந்தும் வளர்ந்து உயர்வுக்கு வர வேண்டும். எங்களுடைய நோக்கமெல்லாம் எங்கள் மாணவர்கள் தான். எங்களுடைய இலக்கும் இலட்சியமும் இந்த சமுதாயம்தான். இந்த சமுதாயத்துக்காக நாங்கள் எதனை விட்டு செல்ல போகின்றோம்? தொழுகை, சகாத், நோன்பை பற்றி கேட்பதற்கின்ற போன்று எங்கள் கடமை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். நாங்கள் என்ன செய்தோம் என்று கேட்கப்படுவோம். எனவே நான் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த 31,000 மாணவர்களுக்கு நான் பதில் சொல்கின்ற பொறுப்பில் இருந்து இன்றிலிருந்து நான் நீங்கி விடுகின்றேன். அல்லாஹ்விடம் பொறுப்பு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாள் இரவும் நாங்கள் சிந்திக்கின்றோம், இவர்களை பற்றி அல்லாஹ் விசாரிப்பானே, என்ன சொல்வது என்று. இருக்கின்ற வளப்பற்றாக்குறைக்கும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கும் இடையிலே நான் செய்திருக்கின்றேன். எனவேதான் உங்களுடைய பணி காத்திருக்கிறது. என் பணி வேற ஒரு திசையை நோக்கி செல்கின்றது. அந்த பணியையும் இந்த சமுதாயத்துக்காக தொடர்ந்து செய்ய காத்திருக்கின்றேன். எனவேதான் எனது மதிப்புக்குரிய தலைவர்களே,
நீங்கள் இப்போது இந்த சமூகத்தின் தலைவர்கள், அதிபர்கள், உத்தியோகத்துகள், நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டின் தலைவர்கள், இந்த பிரதேசத்தின் தலைவர்கள். எங்கள் சமுதாயத்துக்காக நீங்கள் போராட வேண்டும். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராட வேண்டும். இந்த நாட்டின் உயர்வுக்காகவும் எங்கள் சமுதாயம் எதிர்காலத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் போராட வேண்டும். அதற்கு ஒரே ஒரு களம், கல்விக்களம் என்பதனை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கல்விதான் ஒரு சமுதாயத்தை மாற்றுமே தவிர செல்வங்கள் மாற்றாது. எனவேதான் இந்த கல்வித்துறை மிக கவனமான துறையாக இருக்கின்றது. இந்த கல்விக்காக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் நிச்சயமாக பெருமதி கூடியதாகவே இருக்கும். மறுமையிலே அல்லாஹ் நன்மையை தரக்கூடியதான ஒரு விடயமாகவே இருக்கும். எனவே நான் இதனை உங்களிடம் ஒரு அமானித சொத்தாக விட்டு செல்கின்றேன். இந்த வலயத்தின் இருக்கின்ற இந்த 31,000 மாணவர்களின் எதிர்காலத்தை உங்களிடம் கைகளிலே ஒப்படைத்து செல்கின்றேன். இந்த மாணவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சேவைகளை பற்றியும் மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டி செல்கின்றேன். எனவேதான் நீங்கள் எனக்காக விழா எடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் எனக்காக சேவை செய்திருக்கின்றீர்கள், நீங்கள் எனக்காக ரகசியம் காத்திருக்கின்றீர்கள், நீங்கள் எனக்காக அத்தனையும் செய்திருக்கின்றீர்கள். எனவே உங்கள் அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த வலயம் தொடர வேண்டும் என்று சொன்னால் எதிர் வருகின்ற காலங்களிலே இந்த வலயத்துக்காக வருகின்ற வலயக்கல்வி பணிப்பாளர்களோடு தோளோடு தோள் நின்று எங்களுடைய சிந்தனையை அடையும் வரை நீங்கள் போராட வேண்டும். எனவேதான் உங்களுடைய பணி மிக காத்திரமான பணி என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு நீங்கள் செய்த இத்தனை சேவைக்கும், எனக்கு செய்த அத்தனை உதவிகளுக்கும் நான் உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றி பாடம் பட்டிருக்கின்றேன். அதனை வார்த்தைகளினால் நன்றி என்று சொல்லிவிட்டால் மாத்திரம் போதாது, அல்லாஹ் தான் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கின்றேன். அது மாத்திரமல்ல, இறுதியாக இந்த விழாவுக்காக வேண்டி எல்லோரும் கஷ்டப்பட்டீர்கள். குறிப்பாக இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் தனுஷியா அவர்களை மறந்துவிட முடியாது, பௌசரை மறந்துவிட முடியாது, ஜாபிர் சார், ரியாஸ் முகமது, மசீன், நலீர், நஜாத், சாஹிர், ஃபாயிஸ், ஜமீல், ஐஎஸ்ஏ, அவ்வாறே அகாடமிக் நான் அகாடமிக் ஸ்டாஃப் அத்தனை பேரையும் நான் நன்றியோடு நினைவு கூர்ந்து, குறிப்பாக அவுஃபர் அவர்களுக்கும் அபுத்தாயிர் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா இரண்டு உலகத்திலும் நல்ல அருளையும் பாக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அக்கரைப்பற்று கல்வி வலயத்தின் கல்விசார் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் இணைந்து நடாத்துகின்ற ஈரமாயோர் இளைப்பாறல் ஆத்மார்த்தம் என்ற இந்த மாபெரும் நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற அக்கரைப்பற்று கல்வி வலயத்தின் திட்டமிடலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி தனுஷியா ராஜசேகர் அவர்களே, இன்றைய நாள் இந்த நிகழ்வை நடத்துவதற்காக எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்து இந்த விழாவிலே பூரணமாக கலந்து கொண்டு தற்போது விடைபெற்று செல்ல இருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வலயக்கல்வி பணிப்பாளர் அஷேக் ஏஎம் ரஹமத்துல்லா சார் அவர்களையும் விழித்து கொண்டவனாக இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், முன்னைய நாள் ஓய்வு நிலை வலயக்கல்வி பணிப்பாளர்கள், கணக்காளர்கள், மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர்கள், அதே போன்று எங்களுடைய ஆசிரிய ஆலோசகர்கள், அதிபர்கள், கல்விசாரா ஊழியர்கள், உங்கள் அனைவரையும் விழித்துக் கொள்கின்றேன். எல்லா உலகும் ஏகமாய் காக்கும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ், நன்றி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த விழாவினை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு பல உள்ளங்கள் ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் என்றும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதுமே நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே இந்த விழாவினை பெருமனங்கொண்டு ஏற்றுக்கொண்டு இங்கு வருகின்ற எங்களுடைய
அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய வலயக்கல்வி பணிப்பாளர் அஷேக் ஏஎம் ரஹமத்துல்லா சார் அவர்களுக்கு நாங்கள் முதற்கண் எங்களுடைய ஏற்பாட்டுக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவருடைய பாரியார் மற்றும் அவருடைய தாயார், அதே போன்று அவருடைய சகோதரர்கள், அதே போன்று எங்களுடைய வலயக்கல்வி பணிப்பாளர்களுடைய நண்பர்கள் எல்லாம் வருகின்றிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஏற்பாட்டுக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற கல்முனை கல்வி வலயத்தினுடைய வலயக்கல்வி பணிப்பாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய MSM சவுதுல் நஜீம் சார் அவர்கள், அதே போன்று எங்களுடைய ஓய்வு நிலை வலயக்கல்வி பணிப்பாளர்களான ULM ஹாசிம் சார், அதே போன்று ALM காசிம் மௌலவி அவர்கள், அதே போன்று எங்களுடைய பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள், அதே போன்று இந்த வலயத்திலே இருந்து இடமாற்றம் பெற்று சென்றிருக்கின்ற எங்களுடைய பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள், எங்களுடைய வலயத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து பிரிவுகளுக்கும் பொறுப்பான எங்களுடைய அனைத்து பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள், அதே போன்று கணக்காளர்கள், இந்த கல்வி வலயத்திலிருந்து வேறு கல்வி வலயத்துக்கு இடமாற்றம் பெற்று சென்ற எங்களுடைய லிங்கேஸ்வரன் சார் அவர்கள், தற்போதைய எங்களுடைய கணக்காளர் வினோத் சார் அவர்கள், அதே போன்று எங்களுடைய FA இருக்கின்றார்கள், நிர்வாக உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த விழாவிலே பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவினை உற்சாகப்படுத்தி எங்களுடைய பாடசாலைகளின் அதிபர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய ஆசிரிய ஆலோசகர்கள், இணைப்பாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் அல்லாஹ் நல்லவர்கள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த ஏற்பாட்டுக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்றுதான் இந்த விழாக்களிலே சில பொறுப்புகளை நாங்கள் ஒப்படைத்த போது அதனை பெருமனம் கொண்டு அந்த குழுக்கள் மிகவும் சிறப்பாகவே செய்து தந்தார்கள். அந்த அடிப்படையிலே ஹோல் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பேனர் சவுண்ட் சிஸ்டத்துக்கு பொறுப்பாக இருந்த நலீர் சார், நஜாத் அஹமத் சார், MNM மசீன் சார், MIM கதாபி சார் போன்றோருக்கு நாங்கள் ஏற்பாட்டுக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அழைப்பிதனை ஏற்பாடு செய்த MAL ராஜி ISA அவர்களுக்கும் சாப்பாடு மற்றும் ஏனைய விடயங்களுக்கு பொறுப்பாக இருந்து செயற்பட்ட எங்களுடைய வெல்ஃபேர் குழுவினர் ML ஜாபிர் சார், A ரியாஸ் முகமது சார், அதே போன்று AS நஜாத் அஹமத் சார், அதே போன்று MI சப்ரி மௌலை ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று வாழ்த்துப்பா மற்றும் மெமண்டோ போன்ற ஏற்பாடுகளை செய்த டாக்டர் MIM ஹனிஃபா இஸ்மாயில் சார், அதே போன்று MA தாஜஹான் ஆசிரியர் வளநிலைய முகாமையாளர் அவர்கள், அதே போன்று உதவி பணிப்பாளர் AJ அத்தீக் சார் அவர்கள் ஆகியோர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை மாலை போன்ற விடயங்களை, பொற்களி போன்றவர்களை கவனித்த எங்களுடைய ML ஜாபிர் ISA அவர்கள், அதே போன்று ரிஃபாசில் சார் அவர்கள், MAL ராஜி ஆசிரிய ஆலோசகர்கள் போன்றவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு காலை எங்களுடைய ரெப்ரஸ்மெண்ட் ஏற்பாடிலே முழுமையாக பங்களிப்பு செய்த எங்களுடைய AMM ஜெமீல் சார், அதாவது பொத்துவில் ஜெமீல் சார் அவர்களுக்கும், அதே போன்று சாஹிர் ISA அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய கல்விசாரா அலுவலக உத்தியோகத்தர்கள் ஹக்கீம் நானா அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வீடியோ ஒழுங்கமைப்பை செய்த சகோதரர் பத்ருதீன் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த அஜெண்டாவினை ஏற்பாடு செய்த எங்களுடைய பிரதிக்கல்வி பணிப்பாளர் AH பவுசர் அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய உதவிக்கல்வி பணிப்பாளர் SM ஜமீல் சார் அவர்களுக்கும், அதே போன்று A ரியாஸ் முகமது சார் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஏற்பாட்டுக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் அழகாக தொகுத்து வழங்கிய எங்களுடைய அன்புக்குரிய அறிவிப்பாளர் நண்பர் பிரதி அதிபர் J வஹாப்தீன் சார் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய ஏற்பாட்டுக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று கிராத்துக்கு பொறுப்பாக இருந்த எங்களுடைய ARI மனாப் மௌலவி சார் அவர்களுக்கும், அதே போன்று அந்த கிராத்தினை மிகவும் அழகாக செய்த எங்களுடைய மௌலவிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மீடியா ஒழுங்கமைப்பில் இருந்து செயற்பட்ட எங்களுடைய அன்புக்குரிய
ஊடகவியலாளர்கள் ரியாஸ் சார், அமீர் சார் உட்பட இங்கே நிறைய பேர் இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய ஓய்வு நிலை பிரதிகளிப்பணிப்பாளர் கியாஸ் சார் உட்பட அதே போன்று எங்களுடைய ஓய்வு நிலை சிரேஷ்ட அதிபர் எங்களுடைய ஹையூ சார் அவர்கள், அதே போன்று எங்களுடைய உமர்லர் சார் அவர்கள், நிறைய பேர் இருக்கின்றார்கள். எங்களுடைய உதவி கல்வி பணிப்பாளர்கள், அதே போன்று திருக்கோயில் கல்வி வலயத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர்கள் அம்ஜத் கான் சார், நவ்பர்டீன் சார் மற்றும் நிறைய கல்வி வலயங்களிலிருந்தும் பாடசாலைகளிலிருந்தும் ஓய்வு நிலை பெற்றவர்களாகவும் நிறைய அதிதிகள் எங்களுடைய வலயக்கல்வி பணிப்பாளர்களின் இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி இந்த ஒலி அமைப்பை செய்து தந்த எங்களுடைய சவுண்ட் சிஸ்டத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற சகோதரர் ஜலீல் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஏற்பாட்டுக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மண்டபத்தை ஒழுங்கமைப்பதில் எங்களோடு ஒத்துழைப்பு வழங்கி இந்த மண்டபத்துக்கு பொறுப்பான முகாமையாளர் மற்றும் ஊழியர்களுக்கும் அதே போன்று இந்த நிகழ்விலே எல்லா வகைகளிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக நின்று செயற்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாகாணத்தினுடைய பிரதிகளி பணிப்பாளர் ஏஜி பஸ்மில் சார் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை கூறி யார் யாரெல்லாம் இந்த வேலைகளிலே உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி எங்களுடைய வலயக்கல்வி பணிப்பாளருக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்தீர்களோ உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கூறி நன்றி உரைக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.